பொங்கல் விடுமுறையின் கடைசி நாளான இன்று சேலத்தில் உள்ள வன உயிரியல் பூங்காவிற்கு பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். நமது செய்தியாளர் ரியாஸ் அங்கதான் இருக்காரு. ரியாஸ், சேலம் வன உயிரியல் பூங்காவில் காணும் பொங்கல் கொண்டாட்டம் பற்றி சொல்லுங்க. அங்க மக்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது பற்றியான விவரங்களை சொல்லுங்க. பனிமலர், அந்த பொங்கல் பண்டிகையோடைய இறுதி நாளான இந்த காணும் பொங்கலை ஒட்டி குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டிருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்டம், அதாவது ஏழைகளின் ஊட்டி என்றப்படும் ஏற்காட்டிலையும், அதே போல் மேட்டூர், அதே போல் தாரமங்கலம் கோவில், அங்கு தற்போது நான் இப்போ இருக்கிறது சேலம் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்கா. இங்கும் அந்த பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாகவே காணப்படுது. அதாவது விடுமுறை நாள், அந்த பொங்கலுடைய இந்த இறுதி நாளான இன்று, அதாவது குடும்பத்தினருடன் தங்களுடைய குடும்பத்தினருடன் இந்த பொழுதுகளை கழித்து வந்துட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் வன உயிரியல் பூங்காவை பொறுத்த வரைக்கும் இங்கு பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக வரும் என்பதால் வனத்துறை சார்பில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இங்கு டிக்கெட் கவுண்டர் அல்லது அதே போல வாகனம் நிறுத்துவிடம் புதிதாக சிட்டுகள் அமைக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. மேலும் பொதுமக்களுடைய பாதுகாப்பாக கூடுதலாக வனத்துறை ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வன உயிரியல் பூங்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்காடு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப சீதோஷமான நிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே பொங்கல் பண்டிகையோட விடுமுறை கழிப்பதை வந்திருக்காங்க. தற்போது இந்த வன உயிரியல் பூங்காவை பொறுத்த வரைக்கும் அதாவது அரிய வகை மகிழ்கள், அதே போல அரிய வகை நாரை, முதலை, ஆமை உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. குடும்பத்தினருடன் இங்கு பொதுமக்கள் அதாவது இந்த காலை முதலே படையெடுத்திருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே இந்த உயிரியல் பூங்காவில் கூட்டம் அதிகரித்த நிலையில் தற்போது இன்று மேலும் இந்த கூட்டமானது அதிகரித்து காணப்படுது. அதாவது குடும்பத்தினருடன் தங்களுடைய இந்த விடுமுறை நாட்களை பொதுமக்கள் கழிந்து வந்துட்டு இருக்காங்க. நம்மிடையே இங்கே பொதுமக்கள் நினைச்சுக்காங்க கூட பேசுவோம். அம்மா வணக்கம், இங்கே இந்த காணும் பொங்கல் வந்திருக்கீங்க, இங்கே எப்படி இருக்குது இந்த இடம்லாம் உங்களுக்கு? இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. சுற்றுலா பயணிகள்லாம் பார்க்குற அளவுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. மிருகங்கள் கூட நிறையா வச்சுருக்காங்க. மயில், குறிப்பாக இந்த வெள்ளை மயில் இருக்குது, மான், முதல்ல அந்த மாதிரி நிறைய மிருகங்கள் வச்சுருக்காங்க. சேலத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது எங்களுக்குலாம் பார்க்குறதுக்கு. நாங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் இங்கே பார்ப்போங்க. இந்த மாதிரி இன்னும் புது வகையான மிருகங்கள்லாம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தம்பி, நீங்கள் ஜூ வந்திருக்கா, இப்போ நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க? நாங்கள் இப்போ தான் நாங்கள் பீகாக் பார்த்தோம். அப்புறம் இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நாங்கள் நினச்சப்போ நீங்கள் உடனே வந்துவிட்டோம். முன்னாடிலாம் நாங்கள் பிளான் பண்ணல. இப்போ வரதுக்கு ரொம்ப டக்குன்னு வரதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து அப்படியே நாங்கள் ஏற்காடு போகிறோம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த காணும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு ஏற்ற இடமா இருக்காது? ஏற்ற இடமா இருக்குது. நிறைய மிருகங்கள் இருக்குது. பாம்பு, மயில், crocodile, இது மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வி ஃபீல் ஹாப்பி. அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான நாளை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. வழக்கமாகவே சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரியல் பூங்காவை பொறுத்த வரைக்கும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒவ்வொரு ஆண்டு வருவாங்க. இந்த ஆண்டு அதை விட அதிகமான கூட்டம் வரும் என்பதால் வனத்துறை சார்பில் கூடுதலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சார், இங்கே பொறுத்த வரைக்கும் ஏராளமான பொதுமக்கள் வராங்க. உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சுருக்காங்களா? கண்டிப்பாக சார். முன்ன விட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பிளாஸ்டிக் இதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பட் எங்கள் அடிப்படை வசதிகளை பாத்ரூமில் இருந்து, தண்ணி வசதியிலேருந்து எல்லா வசதியுமே இங்கே இப்போ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. வனத்துறைக்கு சார்பாக நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். பனிமலர், இங்கே பொறுத்த வரைக்கும் அதாவது ஏராளமானவர் இங்கே குவிந்திருக்காங்க. தொடர்ச்சியான சிசிடிவி கேமரா, அதே போல் கூடுதலான வனத்துறை ஊழியர்களை கொண்டு தொடர்ச்சியாக கண்காணிப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இங்கே கொண்டு வரும் பிளாஸ்டிக் பைகளை ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே பிளாஸ்டிக் பைகளுக்குள்ளே அனுமதி இல்லை. அதாவது பொதுமக்களுக்கு தேவையான கூடுதலாக வாட்டர் டேங்குகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இங்கே ஏற்பாடு செய்துவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க.